குட்டி தளபதி வராரு, ஆனா இந்த டைம் டைரக்டரா. லைக் ஃபாதர் லைக் சன். மறுபடியும் நடிக்கணும் அப்படின்னு வந்துட்டாருன்னா அதுக்கு உண்டான சான்சஸ் are very high. Red Bull presents Thalapathy Vijay one last time. Title sponsor Sri Varma Wellness, Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Powered by Pretty Queen Holiday Resorts. Snacks partner Chennai Kulfi. Venue partner Tandi One. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. இன்னாருடைய பையன் அப்படின்றது எங்கேயுமே வெளியில காமிச்சிக்க மாட்டாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன, சத்யம் தியேட்டரில் உள்ளே போகும்போது அங்கே இருக்கிற அந்த நார்த் இந்தியன் பசங்களுக்கு அவர் யாருன்னு தெரியல. சார் டிக்கெட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பின்னாடி இது கனடாவுக்கு போய் படித்தது எல்லாமே ஒரு டெக்னீஷியன் ஆகணும் அப்படின்றது தான், தாத்தாவை மாதிரி. இப்போ அவருக்கு ரொம்ப சந்தோஷப்படுவார். நினச்ச மாதிரி நம்ம பையன் எக்யூப்ட் ஆகி இப்போ ஒரு டைரக்டர் ஆகிட்டாரு. பர்சனலா சஞ்சய் எப்படி சார், நீங்க ஆல்மோஸ்ட் சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்பீங்க. கவுண்டமணி சார் கிட்ட சும்மா கேஷுவலாக அவர்கிட்ட கேட்டேன், ஆக்டர் விஜய் பற்றி என்னென்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் போது பளிச்சுன்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். அதே மாதிரி தான் சஞ்சயை பற்றி நான் சொல்லணும், நல்லா வளர்த்துருக்காங்க. அறிமுகம் விஜய். இந்த ஃப்ரேம் தான், இந்த ஃப்ரேம் வெரி வெரி ஹிஸ்டாரிக் ஃப்ரேம். இது இப்படி ஆகணும், ஜனநாயகனா சாட்டை எடுத்துட்டு ஆகணும் அப்படின்றது விதிக்கப்பட்டிருக்கு. ஆஸ் பர் பிளான் பக்காவாக போயிட்டு இருக்கு. அவருக்கு தெரியும் எப்போ நம்ம இறங்கணும் அப்படின்னு. ஆனால் இறங்கிட்டாரு அப்படின்னா he will surprise you according to his plan. சில விஷயங்கள்லாம் ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க கிட்ட கூட ஷேர் பண்ணிக்க மாட்டார். செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுவார். அந்த பிளானுக்கு தகுந்த மாதிரி ஆப்ரேஷன் அண்டர் கரண்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. ஆஸ் his friend நான் பர்சனலாக சொல்றது he will be a game changer. மேபி இது கூட இருக்கலாம், நம்ம தான் நல்லா படிக்கல, நல்லா படிக்கிறவங்களையாவது என்கரேஜ் பண்ணலாமே. நான் எதுவும் சொல்லலப்பா, அவர் தான் சொல்றாரு. Pretty Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods. Live together, love together, laugh together. நம்ம தளபதி ஆல்மோஸ்ட் எவ்வளோ வருஷம் பார்த்துட்டு இருக்கோம். குட்டி தளபதி வராரு, ஆனா இந்த டைம் டைரக்டரா. நம்ம யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அடுத்து விஜய் சார் மாதிரி அவரும் நடிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கும் போது இஸ் எ டைரக்டர். அவருக்கு நிறையா வாய்ப்புகள் வந்துச்சு அது, ஆனால் அவர் ரொம்ப கிளியராக இருந்தார். நம்ம ஒரு டெக்னீஷியனாக அவருக்கு இன்ட்ரெஸ்ட், படிக்க போனது கனடாவுக்கு போய் படித்தது எல்லாமே ஒரு டெக்னீஷியன் ஆகணும் அப்படின்றது தான், தாத்தாவை மாதிரி. ஸோ ஹி வாண்டட் டு பி அ டைரக்டர், பிகம் அ டைரக்டர். ஸோ படித்தது அதுதான். அங்கே அதுக்கு தேவையான எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டாரு. ஸோ டிரெக்ஷனு, எடிட்டிங்கு, அதுக்கப்புறம் டு அன் எக்ஸ்டென்ட் சினிமாட்டோகிராஃபி, அதெல்லாம் கற்றுக்கிட்டு எக்யூப்டாக தான் வந்தார். இன்னொன்று, தளபதி வாஸ் வெரி கிளியர். அவருடைய ஆசை, அவர் என்ன வாங்கணுமோ ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ எனக்கு அந்த ஆசை இருந்துச்சு, அதை நான் எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன், அதை எங்கள் அப்பா நிறைவேற்றினார். அவருக்கு என்ன ஆசை இருக்குதோ அதை செய்யட்டும். ஆஸ் அ ஃபாதராக நான் என்ன சப்போர்ட் பண்ணணுமோ அந்த சப்போர்ட்டை, அந்த புஷ், அந்த குஷனிங்கை கொடுக்கலாம் அப்படின்றது. ஓகே, அது அவர் ஜாலியாக வீடியோ கேம்ஸ் விளையாடுறது. ஸோ சஞ்சயோட இப்போ அவருக்கு ரொம்ப சந்தோஷப்படுவார். சரி, நினச்ச மாதிரி நம்ம பையன் எக்யூப்ட் ஆகி இப்போ ஒரு டைரக்டர் ஆகிட்டாரு அப்படின்னு இஸ் வெரி ஹாப்பி. ஸோ அவருடைய அந்த ஆசை இருக்கும்ல, நம்ம பையன் நல்லா வரணும், நல்லா இருக்கணும், அது இட் வில் டேக் ஹிம் டு டிஃப்ரெண்ட் லெவல்ஸ், ஹைட்ஸ். வி ஆல் விஷ் சஞ்சய் ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஹிஸ் மூவி. ஓகே, பர்சனலாக சஞ்சய் எப்படி சார், நீங்கள் ஆல்மோஸ்ட் சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்பீங்க, எப்படிப்பட்ட ஒரு பர்சன்? அதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னா, கவுண்டமணி சார்கிட்ட நான் சும்மா அவருக்கு ஒர்க் பண்ணும்போது, அவர் கூட ஒர்க் பண்ணும்போது விஜயோட ஃப்ரெண்டு அப்படின்றதெல்லாம் அவருக்கு தெரியாது. ஸோ இது பெருசாக அந்த சோஷியல் மீடியா என்ன நடக்குது அதெல்லாம் ஃபாலோவும் பண்ண மாட்டார். ஆனால் இதெல்லாம் சோஷியல் மீடியாலாம் பெருசாக டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த டைம், நான் சொல்கிறது மன்மதன் டைமில் நினைக்கிறேன். அவர் ஒர்க் பண்ணும்போது, அதில் நான் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது சும்மா கேஷுவலாக அவர்கிட்ட கேட்டேன், ஆனால் ஆக்டர் விஜய் பற்றி என்னென்ன நினைக்கிறீங்க அப்படின்னும்போது பளிச்சுன்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், ரொம்ப நல்ல பையன் ஸ்ரீநாத், ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க, நல்ல பையன் ஸ்ரீநாத் அப்படின்னாரு. அதே மாதிரி தான் சஞ்சயை பற்றி நான் சொல்லணும், ரொம்ப நல்ல பையன், நல்லா வளர்த்துருக்காங்க அந்த பையனை. அதுக்கு அவங்களோட அந்த அந்த கிரெடிட் அந்த அவங்க பேரண்ட்ஸுக்கு தான், சஞ்சயோட பேரண்ட்ஸுக்கு தான் போகும். ஓகே, ஸோ லைக் ஃபாதர் லைக் சன்ன்ற மாதிரி ரொம்ப நல்ல பையன், தன்மையான பையன், யதார்த்தமான பையன். இன்னாருடைய பையன் அப்படின்றதுக்கு அதை எங்கேயுமே வெளியில் காமிச்சிக்க மாட்டார்ன்றதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. பட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன, சத்யம் தியேட்டரில் உள்ளே போகும்போது
அங்கே இருக்கிற அந்த நார்த் இந்தியன் பசங்களுக்கு அவர் யாருன்னு தெரியல. Okay. நம்ம பசங்கன்னா பிடிச்சிருப்பாங்க. அப்போ சார் டிக்கெட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பின்னாடி அவங்க அவங்க கேர்டேக்கர் அவங்க வரும்போது இது என்ன என்ன யார்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு. என்னங்க அவங்க டிக்கெட் கேட்குறாங்க, காமிச்சிருங்க கொடுங்க அப்படின்னு. இதெல்லாம் நான் சொல்கிறது ஒரு ஒரு 10 years பேக். அவர் அப்பவே அந்த மெச்சூரிட்டி. அப்போவே அந்த மெச்சூரிட்டி. ஸோ கேட்குறாங்கல்ல, அது நம்மளுடைய ஃபார்மாலிட்டியில் அது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு தன்மையான ஓகே. பையன். எனக்கு வந்து உத்தம வில்லன்ல ஒரு சூப்பர் சீன் இருக்கும் சார். அவங்க பையன் வந்து எனக்கு என்ன ஆசை தெரியுமா? எனக்கு உங்கள வச்சு படம் பண்ணணும்னு ஆசை அப்படின்னு சொல்லி கமல் சார் கிட்ட வந்து சொல்லும்போது ஒரு பயங்கர எமோஷனல் சீனா இருக்கும். மேபி ஃபியூச்சர்ல இந்த கொலாபரேஷன் எதிர்பார்க்கலாமா? உங்க விஷன் என்ன? கண்டிப்பாக அவர் நான் மறுபடியும் நடிக்கணும் அப்படின்னு வந்துட்டாருன்னா அதுக்கு உண்டான சான்சஸ் அ வெரி ஹை. ஓகே. அந்த படத்துல நீங்க இருப்பீங்களா? அது சஞ்சய்கிட்ட தான் கேட்கணும். ஓகே. அவர் டைரக்டர் தான் கேட்கணும். ஜாலியா சஞ்சய் வா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் கூப்பிடுவீங்களா? இல்லை கண்டிப்பாக. இப்போவே அவர் வந்து பண்ணும்போது இந்த ஃபிலிம் பண்ணும்போது அவருக்கு உண்டான ஆல் த பெஸ்ட் சஞ்சய் அப்படின்றதெல்லாம் பதிவு பண்ணேன். சூப்பர். அவருடைய கசின் தான் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறாரு. சஞ்சய்னு விஜயோடைய சித்தி பையன். Okay. ஸோ அவரும் ஒரு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்து பண்ணுறாரு. Nice. ஸோ நல்லா பண்ணுவார். நல்லா பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஒரு பையன். அறிமுகம் விஜய். எந்த தியேட்டர்ல பாத்தீங்க படத்தை? உதயம் தியேட்டர். இது அவருக்கும் ஒரு மெமரபிள் ஃபிலிம், எனக்கும் அது ரொம்ப ரொம்ப ஒரு மெமரபிள் ஃபிலிம். இதை டைரக்ட் பண்ண எஸ்ஏசி அங்கிள் அவங்க அப்பாவுக்கும் அது ஒரு ரொம்ப எமோஷனல் மெமரபிள் பாயிண்ட். இந்த ஒரு என்ன சொல்கிறது ஃப்ரேம்ல இருந்து தான் இவ்வளவு விஸ்வரூபமாக எடுத்து ஒரு ஒரு மனிதர் வந்து அப்படி வந்து நிற்கிறார். ஒரு என்ன சொல்கிறது ஒரு Restless. ஜெயண்டா வந்து நிற்கிறாரு. ஸோ இந்த ஃப்ரேம் தான் இந்த இந்த ஃப்ரேம் இஸ் வெரி 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 ஹிஸ்டாரிக் ஃப்ரேம். இந்த ஒரு ஃப்ரேம் இந்த ஃப்ரீஸில் அது போடுறது இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது அந்த அந்த மொமெண்ட்டு அது எவ்ரிதிங் இஸ் ரிட்டன் டெஸ்டினி. Okay. இது இப்படி ஆகணும், ஜனநாயகனா சாட்டை எடுத்துட்டு ஆகணும் அப்படின்றது விதிக்கப்பட்டிருக்கு விதி. ஓகே. ஸோ ஆஸ் பர் பிளான் பக்காவாக போயிட்டுருக்கு. ஓகே. ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு போட்டுடலாம். நைஸ். ஃபோட்டோஸ் நிறைய இருக்கு. ஸோ அதில் இருக்கிற மெமரிஸ் அண்ட் அங்கே உள்ள என்ன நடந்த மொமெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் நிறைய ஷேர் பண்ணணும் சார். தேங்க்யூ. எங்கள் மனசெல்லாம் உடைச்ச அந்த ஒரு லெட்டர் பேட் சார். ஆப்வியஸாக உங்கள் மனசையும் உடைச்சிருக்கும். இது எப்படின்னா ஹீஸ் காட் பெட்டர் பிளான்ஸ் அப்படின்றது தான். ஸோ அதில் இப்போ இறங்க வேணாம் அப்படின்ற மாதிரி தான். இப்போ தோனி வந்து ஓப்பனிங் இறங்க மாட்டார்ல. ஆமாம். ஸோ அவருக்கு தெரியும் எப்போ நம்ம இறங்கணும் அப்படின்னு தலை தோனி. ஆனால் இறங்கிட்டாரு அப்படின்னா ஹெலிகாப்டர் ஷாட்டு அது இதுன்னு சொல்லி அந்த மேட்சோடைய தன்மையை மாற்றி விட்ருவார். எண்ட் ரிசல்ட் என்னன்னா ஜெயிச்சிருவார். ஓகே. ஸோ அப்படி தான் இதை நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஹீ வில் ஹாவ் அ பிளான் அண்ட் ஹீ வில் சர்ப்ரைஸ் யூ அக்கார்டிங் டு ஹிஸ் பிளான். ஓகே. இது நீங்கள் பார்த்துருப்பீங்களா சார்? நான் ரிலீஸ் அப்போ என்ன நினச்சிங்க நீங்கள்? அதுதான் அவர் ஒரு பிளான் வச்சிருக்காரு. அந்த பிளானுக்கு தகுந்த மாதிரி ஆப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது அண்டர் கரண்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. அது சில விஷயங்கள்லாம் ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க கிட்ட கூட ஷேர் பண்ணிக்க மாட்டார். சரி சொல்ல மாட்டார், செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுவார். நம்ம பேசினோம் அப்படின்னா. ஸோ ரீசெண்டாக பாலிடிக்ஸ் இதை பற்றிலாம் பேசுகிறீங்களா தளபதி கிட்ட லாஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது? பேசுகிறோம் அதை பற்றி. ஏன்னா அதுக்குள்ளே நிறைய லேயர்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி லேயராக பார்த்து பேசிக்குவோம். ஓகே. வாட் வாஸ் இஸ் அப்ரோச் சார் டுவர்ட்ஸ் நீங்கள் கேட்கும் போது ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு டவுட் ஏதோ கேட்டிருப்பீங்கல்ல, கிளியராக ஆன் பாயிண்ட் சொல்கிறாருங்க. ஹானஸ்ட்டாக சொல்லுவார். ஹானஸ்ட்டாக பாயிண்ட் பிளாங்காக இருக்கும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். வள கொலன்னு இருக்காது. பாயிண்ட் பிளாங்காக இருக்கும். நெத்தி அடியாக இருக்கும். ஓகே. இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சார் வந்து 10th 12th நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கு வந்து இந்த ஒரு ஊக்கத்தொகை அந்த மாதிரி ஒன்று கொடுத்து ஒரு பாராட்டு விழா மாதிரி ஒன்று பண்ணுறாரு. ஸோ நீங்கள் வேற சொன்னீங்க அவருக்கு வந்து இந்த மாதிரி ஹெல்பிங் இது வந்து ரொம்ப பிடிக்கும். மேபி இது கூட இருக்கலாம், நம்ம தான் நல்லா படிக்கல, நல்லா படிக்கிறவங்களையாவது என்கரேஜ் பண்ணலாமே அப்படின்னு. நான் எதுவும் சொல்லலப்பா, அவர் தான் சொல்கிறாரு. ஓகே. இது இந்த கொஸ்டின் இல்லை, இடையில நான் இல்லை சாரி, நான் உங்களை பிரேக் பண்ணிட்டேன். இல்லை பரவாயில்ல, வந்து கட் பண்ணிட்டேன். சொல்லுங்க, நீங்க ஏதோ கேட்க வந்தீங்க. இல்லை அதுலேயே எனக்கு ஒரு கொஸ்டின் வந்துருச்சு. அவர் 12th என்ன மார்க் எடுத்தாருன்னு எதுவும் ஞாபகத்துக்கு இருக்கா? சொல்லியிருக்காரா? இல்லை, லாயலால சீட்டு கிடைக்கிற அளவுக்கு மார்க்கு, பட் ஐ டோன்ட் ரிமெம்பர் எவ்வளோ பெர்சன்டேஜ் வாங்கினாரு அப்படின்னு. ஆனால் டெஃபினட்டாக நல்ல பெர்சன்டேஜ் இருக்கணும். ஏன்னா நல்ல பெர்சன்டேஜ் இருந்தால் தான் நம்ம அப்ளை பண்ணால், நம்ம லாயலால் அப்ளை பண்ணால் அன்னைக்கு டேட்டுக்கு விஸ்காம் வாஸ் அ வெரி டஃப் டு கெட் கோர்ஸ். அதுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு டிமாண்ட் இருந்தது. ஸோ
அதுக்கு கால் ஃபார் பண்ணி ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்பியர் பண்ணணும்னா டெஃபினட்டாக அபவ் 80, 85 அப்படி வாங்கியிருக்கணும். ஸோ என்னுடைய அசம்ஷன் அவர் அரௌண்ட் 80% 12th வந்து வாங்கியிருப்பார். 80% மேல. ஷுவர். சூப்பர் சார். அதான் அகைன் வந்து பாலிடிக்ஸ்குள்ளே வரும்போது அவர் வந்து ஒரு வெல்ஃபேர் விஷயம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. 10th and 12th நல்ல படித்த மாணவர்கள், நல்ல மார்க் எடுத்த மாணவர்களுக்கு வந்து ஒரு பாராட்டு விழா மாதிரி வச்சு ஒரு விருந்து மாதிரி போட்டு, ஸோ அது ஒரு பயங்கரமாக வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக அதை பண்ணிட்டு இருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது என்ன அப்படின்னா, நம்ம வீட்டிலே நம்ம பசங்க, ஃப்ரெண்ட்ஸோட பசங்க, தெரிஞ்சவங்க பசங்களாம் எப்படி படிக்கிறாப்புல, நல்லா படிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அது கேட்பார். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் படிப்பு அப்படின்ற விஷயத்தில் வந்து அந்த ஃபோக்கஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஓகே. நல்லா படிக்கிறாங்க, நமக்கு தெரிஞ்சவங்க நல்லா படிக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு மனசு இருக்குல்ல, அதுதான் அது ஸ்லோவாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி நல்லா படிக்கிறவங்கள நம்ம ஊக்குவிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். இது இன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு பண்ணுறாரு, ஆனால் தெரியாமல் பல வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. பல நலத்திட்டங்களில் நிறைய விஷயம், இப்போ அந்த விலையில்லா விருந்தகம் மாதிரி நிறைய விஷயங்கள் அப்போத்துலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் Okay. நடிகனானதுலேருந்து அப்போவே அவர் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டார். இப்போ அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் வர்றதுக்கு முன்னாடி அவர் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ அதில் ஒன் ஆஃப் த திங்ஸ் கல்வி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸ்லோவாக அவர் பாருங்கள், டெஃபினட்டாக நாளைக்கு ஸ்கூல்ஸுக்கு, காலேஜஸுக்கு, அந்த எஜுகேஷன் அப்படின்ற அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ஃபோக்கஸ் இருக்கும். ஆஸ் அ பொலிட்டீஷியனாக அவர் அதுக்கு ஒரு 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 அட்டென்ஷன் கொடுப்பார். அண்டு ஆப்வியஸாக வந்து அவர் ஃபஸ்ட்டு சினிமா கெரியருக்குள்ளே வரும்போது ஏகப்பட்ட கிரிட்டிசிசம்ஸ், நிறைய விஷயங்கள், அதாவது இப்படிலாம் ஒருத்தரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாதோ அந்த மாதிரியான எல்லா கிரிட்டிசிசமுமே அப்பவும் இருந்தது. இப்போ அகைன் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காரு, அதுலேயும் இருக்குது. அதான் நான் முதல்ல சொல்லிட்டேன்ல, இப்போ பேசின வாய் எல்லாத்தையுமே அடைச்சிட்டாரா, இவர் எப்படிங்க அப்படின்ற மாதிரி. இதே தான் இப்போ பாலிடிக்ஸ்லேயும் அந்த ஒரு நெகட்டிவிட்டி இருக்கும். அவரை பிடிக்காதவங்க வந்து எப்படிங்க இதெல்லாம் அவ்வளோ ஈஸியாங்க, இதெல்லாம் விளையாட்டாங்க அப்படின்லாம் அப்படி கேஷுவலாக சொல்லிட்டு போயிடுவாங்க, பற்ற வச்சுட்டு போயிடுவாங்க. அது எல்லாத்துக்கும் அவருடைய ஆன்சர் விரைவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே, உங்களோட ஆன்சராக என்ன இருக்கும்? ஸ்ரீநாத் சாரோட ஆன்சர் வாட் இஸ், அது நாங்கள் அதை எதிர்பார்க்குறோம். ஹீ இஸ் அ வின்னருங்க பேசிக்லி, அண்ட் ஹீ இஸ் பிளஸ்ட் வித் சேலஞ்சஸ், handling very tough situations. இட் இஸ் நாட் கோயிங் டு பி அ பெட் ஆஃப் ரோசஸ் அப்படின்றது தெரியும். சினிமாவை விட டஃப்பாக இருக்கும் பாலிட்டிக்ஸ் அப்படின்றதுல, அது அவருக்கு தெரியும். ஆஸ் ஹிஸ் ஃப்ரெண்ட் நான் பர்சனலாக சொல்கிறது, ஹீ வில் டெஃபினெட்லி வின், ஹீ வில் பி அ கேம் சேஞ்சர். ஓகே, 2026 அப்படியே நைஸ் சார். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோயின் யார் சார்? ஹீரோயின்னாலே பிடிக்கும், அதில் இவங்க அவங்க அப்படின்லாம் இல்லை. தளபதியோட ஃபேவரட் ஹீரோயின் யார்? ஓ, அது கேட்குறதுக்கு தான் இப்படி வரீங்களா? பயங்கர ஆளுங்க நீங்கள், விஸ்காம் லோயலா இல்லையா? அது அவர்கிட்ட தாங்க கேட்கணும். ஓகே, அவருக்கு பிடிச்ச ஹீரோயின்றது இப்போவா, முன்னாடியா, இல்லை எப்போவுமா சார் அப்படின்றது ஆப்வியஸாக காலேஜ் டைமில் வந்து எனக்கு இவங்களை பிடிக்கும் அப்படின்னு பேசியிருப்பார்ல. அந்த டைமில் அவருக்கு பிடிச்ச ஹீரோயின்ஸ் அமலா. Okay. எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அமலா மேடம், அவருக்கும் ரொம்ப பிடிச்ச ஹீரோயின். ஓகே ஸோ அதுவே எங்களுக்கு உண்டான ஒரு வைபு. ஒரு சார், விஜய் சார் வந்து பாட்டு பாடுவார், டான்சர், நல்லா சூப்பராக நடிப்பாங்க. இதை வந்து நீங்கள் நல்லா காமெடி பண்ணுவாங்க. காமெடி, இதை நீங்கள் ரேட் பண்ணணும்னா எது சார் டாப் டு பாட்டம் அப்படி ரேட் பண்ணணும் சார்? ஃபஸ்ட்டு அவரோட டான்ஸ் ஓகே, ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஃபைட்ஸ் ரொம்ப ரியலாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அவரோட ஸ்டைல், ஓகே அவரோட ட்ரெஸ்ஸிங், ஓகே அவருடைய மாடுலேஷன், டவுன் த லேன் அவருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஸ் அன் ஆக்டர். நல்ல நடிகர், சூப்பர் நடிகர், ஃபென்டாஸ்டிக் ஆக்டர், எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ், இந்த மாதிரி அவருடைய அந்த க்ரோத் இருக்குல்ல, பெர்ஃபார்மன்ஸ். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Prediqueen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods. Live together, love together, laugh together. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில்